Hi friends, welcome to my channel. This video is sponsored by GenReview.online. GenReview.online is one of the best review portal site. நமக்கு நம்ம ஃபேமிலிக்கு தேவையான நிறைய பொருட்கள் ஓகேங்களா எல்லாமே வந்துட்டு நம்ம ஆன்லைன்ல வாங்கும்போது நம்ம வந்துட்டு ரிவ்யூ பார்க்கறது வழக்கம். அது வந்துட்டு ஜென் ரிவ்யூஸ் ஆன்லைன் அந்த சைட்ல போயிட்டு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டாகவும் விலை கம்மியாகவும் நல்ல பொருளாகவும் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கண்டிப்பா எல்லாரும் அதுல போயிட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள பார்க்குற விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சியானதாகவும் ரொம்ப பயப்பட வேண்டியதாகவும் இருக்கு. அது வந்துட்டு என்ன அப்படின்னா 156 வகையான மாத்திரைகளை வந்துட்டு தடை செஞ்சிருக்காங்க. தடை செஞ்சிருக்காங்கன்னு சொல்றத விட அது வந்து தரக்கட்டுப்பாட்டு வாரியம். அதாவது வந்துட்டு எந்த மாத்திரைகள் தயாரிச்சாலும் நம்மளுடைய மத்திய மருந்து தரக்கட்டுப்பாடு செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் வெளியிடுவாங்க. அப்படி செக் பண்ணதுல லாஸ்ட் மந்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஃப்டிஎஸ் அப்படின்னு வகையான 156 வகையான மாத்திரைகளை வந்துட்டு தடை செஞ்சிருக்காங்க. இது பெரும்பாலும் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சளி, காய்ச்சல், இருமல், உயர் ரத்த அழுத்தம், டயாபெட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ற மாத்திரைகள். இந்த மாத்திரைகள் வந்துட்டு போலியானவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அட் த சேம் டைம் இந்த மாசம் மறுபடியும் நம்மளுடைய மத்திய மருந்து தரக்கட்டுப்பாடு செக் பண்ணதுல சோதனையிட்டதுல இந்த மாசம் மறுபடியும் 53 வகையான மாத்திரைகளுக்கு வந்துட்டு தடை செஞ்சிருக்காங்க. அது வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணக்கூடிய மாத்திரைகள். இப்போ வந்துட்டு சளி காய்ச்சல்னாலே நமக்கு பேராசிட்டமால் தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும். அப்படி பேராசிட்டமால் அந்த மாதிரி மாத்திரைகளுக்கு தடை செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? அதுவும் 500 mg இதெல்லாம் வந்துட்டு நிறைய இது. அதே மாதிரி விட்டமின் சி, டி, ஷேல்கான், பி காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி 53 வகையான மாத்திரைகள் வந்துட்டு தரத்துல வந்துட்டு தரக்கட்டுப்பாட்டுல வந்துட்டு தோல்வி அடைஞ்சிருக்கு. ஓகேங்களா? இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தத்திற்குரியான ஒரு ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வந்துட்டு நம்ம மாத்திரைகள உபயோகப்படுத்துறது நம்ம உடல் உபாதைகள குறைக்கிறக்கா, அதிகம் பண்றக்கா அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ அத வந்துட்டு நம்ம வந்துட்டு மத்திய அரசு வந்துட்டு நல்லாவே செஞ்சுகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா மத்திய அரசு வந்துட்டு தரக்கட்டுப்பாடு வந்துட்டு தெளிவா செஞ்சிருக்காங்க. இதுல வந்துட்டு அத தயாரிக்கிற நிறுவனங்கள் அவங்க கிட்ட கேட்டா அவங்க இத வந்துட்டு மறுக்கிறாங்க. மறுக்கிறாங்கன்னா எப்படின்னா இந்த மாத்திரைகள் நாங்க தயாரிச்சது இல்ல. எங்க பேர்லயே வேற போலியா தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை, யார் சொல்றது உண்மைன்னு தெரியல. பட் எதுவா இருந்தாலும் பாதிப்பு வந்துட்டு மக்களுக்கு தான். ஓகே. ஸோ மேக்ஸிமம் ஆவுன்னா தலைவலிக்குது அப்படின்னா மருந்துகள் எடுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். கை வைத்தியம் நிறைய இருக்கு. ஸோ அத வந்துட்டு யூஸ் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நமக்கு வேற வியாதிகள் வரத தவிர்க்கலாம். தேங்க் யூ.